Hello friends, welcome to my channel pktecheducational. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா how to prepare the examinations. எப்படி ஒரு எக்ஸாமுக்கு தயாராகிறதுன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் வந்துருச்சு, எல்லோரும் ஒரு ஃபியரோடய இருப்பீங்க. அந்த ஃபியரை பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன டிப்ஸ் சொல்லியிருக்குன்றது உங்களுக்கு முழுசாக ரீச் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கணும், நான் உங்களுக்கு பாருங்கள் ஒரு 8 டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். அந்த 8 டிப்ஸு ஒன் பை ஒன்னாக லிசன் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், பாஸ் மட்டும் இல்லை, நல்ல மார்க்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இதில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களோ அந்த எக்ஸாமினுடைய ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருக்கணும். என்ன எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களோ அந்த எக்ஸாமினுடைய ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பாக கையில் இருக்கணும். சப்போஸ் மெட்டீரியல் உங்கள்கிட்ட கையில் இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேக்கல்ட்டி இல்லை தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டு மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் கண்டிப்பாக எல்லார் கையிலையும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவே தோணும். அப்போ தான் உங்களால் படிக்கவும் முடியும். சரிங்களா? செகண்டு, படிக்கிறதுக்கு சரியான என்விரான்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அதாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்து தான் படிப்பாங்க. அவங்க அப்படி படித்தா மட்டும்தான் அவங்களால ஒரு லாங் டைம் படிக்க முடியும். ஏன்னா 2 hours 3 hours படிக்கும்போது உங்களுக்கு பேக் பெயின், லெக் பெயின் வராமல் இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு சிலர் படிப்பாங்க, சூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் தரையில் உட்காந்து படிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி உட்காந்து படிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு உட்காந்து படிங்க நீங்கள். சரிங்களா? தேர்டு, படிக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்னா எல்லார் கையிலையும் அந்த நெசசரி ஸ்டேஷனரி ஐட்டம் கையில் வச்சுக்கோங்க. பென்சிலு, வாட்டர் பாட்டில், ஸ்டிக் பென்ஸு, ரைட்டிங் பேடு, ரஃப் நோட்டு இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு படிக்கும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க முடியும், ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் உங்களால். அதனால் நெசசரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் கண்டிப்பாக எல்லோரும் கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4th பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ், அவாய்ட் மொபைல் ஃபோன்ஸ் வைல் ஸ்டடியிங். அதாவது படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து யாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் ஃபோன் கையில் தொட்டிங்கனாவே உங்களால் என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேலே உங்களால் படிக்கவே முடியாது. அதனால் படிக்கும்போது மொபைல் ஃபோனு ஒன்று சைலண்டில் போட்டு வச்சுருங்க, அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி பக்கத்து ரூமில் வச்சுருங்க. மொபைல் ஃபோன் தொடாதீங்க. ஓகேங்களா? அதுலேயும் நீங்கள் மொபைல் ஃபோன் கையில் இருந்ததுன்னா சோசியல் மீடியாக்குள் போனீங்கன்னா உங்களுக்கு சோசியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கான். அதனால் நீங்கள் சோசியல் மீடியாக்குள் போனீங்கன்னா உங்களை அறியாமலேயே அவர் கணக்கில் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக போகும். அதனால் பெஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற சோசியல் மீடியா ஆப்பை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க எல்லாருமே. அதாவது இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா சோசியல் மீடியா இருந்தாவே கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது. அதனால் சோசியல் மீடியாவை எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபோர்த்து பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னென்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். இதில் கொடுத்துருக்கிற 8 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் செக்யூர் ஆக முடியுன்றத விட நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். பாஸ் மட்டும் கிடையாது, நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 8 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போது எக்ஸாமுக்கு ஒரு 2 days டைம் இருக்குன்னா எந்த டைமில் என்ன டாபிக் படிக்கலாம் அந்த மாதிரி டைமிங் பிளான் பண்ணி படிங்க நீங்கள். இப்போ மார்னிங் 4 to 9 அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு நீங்கள் மார்னிங் டைமில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது, அதாவது இது வரைக்குமே படிக்காதது புதுசாக படிக்கிறீங்கன்னா அப்போ அந்த டைம் சூஸ் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கும்போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ புதுசாக ஒரு டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கஷ்டமான டாப்பிக்கை மார்னிங்கில் படிக்கலாம். ஓகேங்களா? மார்னிங் 4 to 9 இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 9 to 10 என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு 9 to 10 நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அகைன் 10 to 12 நீங்கள் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் 12 to 2 லஞ்ச் பிரேக், ஒரு 2 hours டைமு பிரேக் எடுத்துக்கலாம். அந்த 2 hours என்ன பண்ணலாம், நீங்கள்
ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஸ்லீப்பிங் அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ செய்யலாம் நீங்கள். ஓகே. அப்புறம் 2 to 4 படிக்கலாம். 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் படிங்க. அப்புறம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்குன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கரெக்டாக 4 o'clock போனீங்கன்னா 6 o'clock ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கணும். அந்த 2 ஹவர்ஸ் கேம்ஸ் விளையாடலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது விஷயம் செய்யலாம் நீங்கள். ஓகேங்களா. ஆனால் 2 ஹவர்ஸ்னால் 2 ஹவர்ஸை வந்து பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டைமை வந்து கீப் இட் பண்ணணும். ஓகே. அப்புறம் அகைன் 6 to 9 o'clock படிக்கலாம். அப்புறம் 9 o'clockலேருந்து 10 o'clock டின்னரு, 10 to 11 படிச்சுட்டு தூங்கிடலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த டைமில் என்ன படிக்க முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய சஜஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னா, மார்னிங் டைமில் வந்து கஷ்டமான டாபிக், அதாவது இது வரைக்கும் எதுவுமே படிக்கவே இல்லை அந்த டாப்பிக்கை, இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்கன்னா மார்னிங் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஈஸியாக அந்த டாபிக் வந்து உங்களால் படிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அப்புறம் மதிய டைமில் என்ன படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயக்ராம் இருக்கிறது ஈஸியான டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு இன்வால்மெண்ட் அதிகமாகும். ஓகேங்களா. அப்போ ஆஃப்டர்நூன் டைமில் என்ன பண்ணலாம்னா ஈஸியான டாபிக் படித்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த டயர்டாகாது, அந்த சோம்பேறித்தனம் எதுவுமே இல்லாமல் நல்லா படிக்கலாம். ஓகேங்களா. ஈவினிங் டைமில் என்ன பண்ணலான்னா ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நைட் டைமில் ஈவினிங் டைமில் ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து அப்போவும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் புதுசாக ஒரு டாபிக் எடுத்து படிக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி டைம் ஷெட்யூல் போட்டு படிங்க நீங்கள். ஓகே. 5th பாயிண்ட், படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட் என்னால் படிக்க முடியும், இந்த டாபிக் என்னால் படிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக படிங்க நீங்கள். எக்ஸாமும் முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எக்ஸாமில் இப்போ 100 மார்க்குக்கு என்னால் 90 அண்ட் எபோவ் வாங்க முடியும் அல்லது 80 அண்ட் எபோவ் வாங்க முடியும். அது மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். சரிங்களா. சப்போஸ் பாருங்கள், உங்களால் வந்து ஒரு கஷ்டமான டாபிக் இருக்குது, ஒரு பெரிய பேராவாக இருக்குது, ஒரு 2 பேஜ் 3 பேஜ் வருது ஒரு டாபிக் அப்படிங்கும்போது அந்த டாபிக் என்ன பண்ணலாம், நீங்கள் பேரா டிவைட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணலாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு படிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எகைன் நீங்கள் இப்போ நீங்கள் படித்து முடிச்சு வரீங்க, ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுறீங்க, அதை ரிவிஷன் பண்ணுறீங்க. அப்போ ரிவிஷன் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கும்போது அது படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஆல்ரெடி படித்தது ரீகால் ஆகும், ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபுல் புக்கு படித்து முடிக்கும்போது அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வைக்கும்போது என்ன பண்ணலாம், எகைன் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே. அதுக்காக படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி வைங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைலைட் பண்ணி வச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா. அப்புறம் படித்ததை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட. அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் என்னென்னா உங்களுக்கு தெரியாதது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணி ஷேர் பண்ணி படிக்கும்போது நிறைய விஷயம் உங்களால் கேதர் பண்ண முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால் எல்லார்ட்டையுமே எல்லாமே ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, யார் வந்து உண்மையாலுமே படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க பாருங்கள், அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவன் கேட்பான். அவன் சொல்கிற டிப்ஸை நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் பாருங்கள், எக்ஸாம் டைமில் இப்போ எக்ஸாம் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு 5 யூனிட் இருக்குன்னா 5 யூனிட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆஃப் டே என்ன பண்ணுறீங்கன்னா ரிவிஷனுக்காக விட்டுருங்க. ஒரு டைம் படித்து முடிச்சுட்டு அப்படியே எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மைண்டில் இருக்காது, மறந்துடும். ஒரு டைம் படித்து முடிச்சதை வந்து 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமு கான்ஃபிடெண்ட்டாக எழுத முடியும். படிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. படிச்சுட்டு ஒரு ஆஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்த டாபிக் அத்தனையுமே ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். ஓகே. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா என்னென்னா நீட் ப்ரெசன்டேஷன். எக்ஸாம் டைமில் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அடித்தல் திருத்தல் இல்லாமல், ஓவர் ரைட்டிங் இல்லாமல், இல்லை கிராஸ் போடாமல், இந்த மாதிரி பண்ணாமல் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி, ப்ளூ பென்னு, அது மாதிரி பிளாக் பென்னு, வயலட் கலர் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளூ கலர் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ரெட்டு, க்ரீனு, ஹைலைட்டட் மார்க்கர், எல்லோ, இந்த மாதிரி ஸ்டிக்ஸை தவிர மீதி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு சில ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் பேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், அட்ராக்டிவாக எழுதுங்க, பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க, பேராவே எழுதுங்க. அப்புறம் அதில் எழுதுனதில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. பேப்பர் வேல்யூ பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ.